வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம மார்க்கெட் பார்த்தோம் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம். கடந்த 2 செஷனாகவே ஒரு நல்ல ஏற்றம். நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்கை போய் ஒரு பெரிய கேப்பு. அந்த கேப்பு கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கூட இறங்காமல் அப்படியே அந்த ஒரு 400 புள்ளிகளுக்கு இறங்காமல் அப்படியே ட்ரேட் ஆகி கரெக்டாக ஒரு 500 புள்ளிகள் நேற்று முடிஞ்சது. கரெக்டாக 500 பாயிண்ட் நேற்று வந்து க்ளோசிங் 23,328 அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. அதே பேங்க் நிஃப்டி பார்த்தா 1377 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா அப்படியே 1900 புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து நேற்று ஒரு பெரிய அளவில் ஏற்றம். அதே மாதிரி நேற்று எல்லா இண்டிசஸுமே கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஏற்றம். அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டரில் கிட்டத்தட்ட நேற்று ஒரு 5% மேலே ஏற்றம். நேற்று ஆட்டோ ஒரு 3% மேலே ஏற்றம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் மெட்டல் இந்த மாதிரி இப்போ துறைகள்லாம் நேற்று ஒரு நல்ல பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தது. அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தோம் சென்செக்ஸ் வந்து நேற்று ஒரு 1577 புள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட 76,734 அப்படின்றதுல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் 3266 பங்குகள் அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 833. அதே மாதிரி நிஃப்டி ஹை பார்த்தோம் 91, இதில் வந்து லோ பார்த்தோம் 49 பங்குகள். அது மாதிரி என்எஸ்சியில் வந்து நேற்று வந்து டிக்ளைன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 377 பங்குகள் மட்டும் தான் நேற்று டிக்ளைன்ஸ். கிட்டத்தட்ட 2547 பங்குகள் நேற்று அட்வான்ஸாக இருந்தது. அதே மாதிரி 50 ஹை பார்த்தா 48, அப்பர் சர்க்கியூட் அடித்த பங்குன்னு பார்த்தா 187. அதே மாதிரி 50 வீக் லோ பார்த்தோம்னா 18, லோவர் சர்க்கியூட் பங்குகள் பார்த்தா 32 பங்குகள் தான் நேற்று. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து ஒரு 280 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு. எஸ்என்பி ஒரு 9 புள்ளிகளும், நாஸ்டாக் ஒரு 8 புள்ளிகளும் ஃப்ளாட்டாக வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மைனஸில் இருக்குது, 70 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. நேற்று அது மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்ஸ் பார்த்தா நேற்று பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அந்த அது அப்படி கண்டினியூ பண்ணி நம்ம மார்க்கெட்டே வந்து ட்ரெண்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க நேற்று. அதே மாதிரி நேற்று வந்து என்எஸ்சியில் இறங்க கண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சொற்ப அளவாக தான் நேற்று பங்குகள். அதே மாதிரி அதில் வந்து எல்லாம் எதுவுமே பெரிய அளவில் இறக்கம் கிடையாது. ஒரு 2% இறக்கம் கொண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தா அசட் டீம் ஹெல்த் கேர், அதுல் லிமிடெட், ஆனந்த்ரதி, ப்ரூடென்ட் கார்பரேட், அப்புறம் இந்த கேம்பஸ் ஆக்டிவேர், ஸோ டார்க், மேக்ஸ் ஹெல்த் கேர், வேதந்த் ஃபியூச்சர், ஸோ இந்த மாதிரி சில பங்குகள் மட்டும் தான் நேற்று வந்து இறக்கம் கண்ட பங்குகள். அதாவது ஒரு நல்ல குரூப்பில். அதே மாதிரி பெரும்பாலான பங்குகள் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலையும் கிட்டத்தட்ட ஒரு 3-5% வரைக்கும் நேற்று வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஒரு ஹைக் இருந்தது நேற்று. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு ஏற்றம் கொடுத்த பங்குகள் வந்து ஐநாக்ஸ் கிரீன் ஒரு 20% நேற்று நல்ல ஒரு ஏற்றம். அதே தானி சர்வீசஸ் ஒரு 18% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் அது ஒரு 13% ஏற்றம் கொடுத்துருந்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ், பாரத் ஃபாஸ்ட்ஃபுட் அதே மாதிரி அதுவும் ஒரு 12% ஏற்றம் கொடுத்தது. டேட்டா பேட்டர்ஸ் ஒரு 12% ஏற்றம் கொடுத்தது. கார்வர் ஹைடெக் ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒரு 10% வந்து அப்பர் சர்க்கியூட்டில் இதில் வச்சுருக்காங்க. நேற்று வந்து 10 அப்பர் சர்க்கியூட். அது பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் 10% அப்புறம் வேலர் எஸ்டேட் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு 10% ஏற்றம் கொடுத்தது. சந்தூர் மேங்கனீஸ் அண்ட் ஒரு அதுவும் ஒரு 10% ஏற்றம் கொடுத்தது. காவேரி சீட், மசாகான் டாக், இது டிஃபென்ஸ் துறை அந்த பங்குகள் கிட்ட மசாகான் டாக், ஜிஆர்ஆர்சி, ஸோ இந்த பங்குகள்லாம் இதே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. மசாகான் டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. $2,432 ஆரம்பிச்சு 2,666 க்ளோசிங் ஆயிருக்கு. அதுமாதிரி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அதுவும் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஹெச்எஃப்சிஎல் ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனந்தராஜ் ரொம்ப நாள் இறங்க அந்த டேட்டா சென்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு $900 இறங்கி 40% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 476 க்ளோசிங் ஆயிருக்கு. அதுமாதிரி இந்தியன் ஐஆர்இடி இது நேற்று நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன். நேற்று ரிசல்ட் நல்லாயிருக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 9% ஏற்றம் கொடுத்துருது. இது ஏற்றம் தொடரலாம். ஏன்னா அந்த ரிசல்ட் ஒரு நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஐஆர்இடியில். அதுமாதிரி கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆசாத் இன்ஜினியரிங் ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. இஐடி பேரி ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. அவன்டெல், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், சோனா பிஎல்டபிள்யூ, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், அதே மாதிரி ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், நியூலேண்ட் லேபரேட்டரிஸ், இன்ஃபிபீம் அவென்யூ, மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ், சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கூகுள்ஸ் எக்ஸ்போர்ட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபோர்ஜ், யூனோ மிண்டா, ஐஎன் எக்ஸ்சேஞ்ச், பிரஸ்டீஜ் எஸ்டேட், பாரஸ் டிஃபென்ஸ், ஐநாக்ஸ் விண்ட், ஐசிசி லம்பார்ட், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், பவர் ஃபினான்ஸ், தாமஸ் குக், ஸ்டார் ஹெல்த் அலைட், அப்புறம் பிரின்ஸ் பைப், உக்கார்டு, டிஎல்எஃப், கிராஃப்ட்ஸ்மேன், பாரத் டைனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் பார்த்தா ஒரு 6-8% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதுமாதிரி சொனடா சாஃப்ட்வேர், பாலாஜி அமின்ஸ், பிபி இன்ஃபெக்ட், அவன்டி ஃபீல்ட்ஸ், இன்ஜினியரிங்ஸ் இந்தியா, மாஸ்டர், ஜிஎஸ்எஃப்சி, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் அலுமினியம், டிடகா ரயில் சிஸ்டம். நேற்று ரயில்வே ஸ்டேஷன் பங்குகள் சில பங்குகள் நேற்று ஒரு ஆக்டிவாக வந்திருக்கு. டிடகா ரயில் சிஸ்டம் நேற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 6% ஏற்றம் கொடுத்துருக்கு நேற்று. அதில் அது நேஷனல் அலுமினியம், எஸ்இபிசி, மிஸ்டர் தத்து நிகாம், இந்துஸ்தான் ஜின்க், ஐஎஃப்சிஐ, பவர்மெக், ஒப்ராய் ரியாலிட்டி, ஜோதி சிஎன்சி, அது மாதிரி ஜஸ்டேல், ப்ரிகால், ட்ரிக், நிப்பான், போரஸ்டல் ரினோவபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-7% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது.
அப்புறம் அதே மாதிரி நிறைய அதிகமாக ஏற்றம் கொடுத்த பங்குகள் நிறையா இருக்குது நேற்று. கிட்டத்தட்ட 3லேருந்து 5% ஏற்றம் கொடுத்த பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட்டே படிக்கலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய பங்குகள். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, என்ன லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது, பெருசாகிட்டே போகுது, அது மாதிரி லிஸ்ட் நேற்று பெரிய லிஸ்ட் நேற்று ஏற்றம் கொடுத்த லிஸ்ட். ஸோ அது இது படிச்சுன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வீடியோவாக போகும் நமக்கு. ஸோ அதனால் முக்கியமான பங்கு வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது மாதிரி நேற்று சந்தையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதாவது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, ட்ரம்ப் போட்ட தாரிஃபில் எல்லா சில நாடுகள் அவர்கிட்ட வந்து பேரம் பேச, அதாவது என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இது பண்ணுறோம், நீங்களும் எங்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அவங்கக்கிட்ட போயிருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்மளும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தான் அவங்ககிட்ட நம்ம பேசியிருக்கோம். இந்தியாவும் வந்து அமெரிக்கா கிட்ட. ஆனால் சைனா வந்து விடாப்படியாக வந்து நீ தாரிஃப் போட்டால் நானும் தாரிஃப் போடுவேன், நீ என்ன தாரிஃப் போட்டால் நீ 50 போட நான் 100 போட 100 போட நானும் 100 போடுவோம் அப்படின்ற மாதிரி சைனாவோட மனநிலை இருக்கிறதுனால அந்த இதில் வந்து சைனாவுக்கிட்ட வந்து அமெரிக்காவுக்கு போகிற எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே, அதாவது அவங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாமே இந்தியாவுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது அவங்க இந்த சமயத்தில் வந்து இப்போ அங்கேருந்து ஒரு 10 பொருள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே கட்டாயம் இங்கே அதை வந்து அதில் ஒரு 50% பொருள் வந்து இந்தியாவிலேருந்து போகும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வருங்காலங்களில் வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அது வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில் தெரியுது. ஸோ அதில் வந்து பங்களாதேஷில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அதேமாதிரி நமக்கு அது சாதகமாக இருக்கலாம். அதேமாதிரி அங்கே மேனுஃபேக்சரிங் ஹப் பெரிய அளவில் சைனா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பு அப்படின்னாலே சைனா தான். ஸோ அவங்ககிட்ட வந்து போகிற பொருட்களில் இப்போ அதேமாதிரி நம்மளும் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பெரிய லெவலில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப், அதுமாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஹப்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த டேராடூன் இண்டோர் இந்த பக்கம் போனீங்கன்னா ஓரளவு மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன அந்த ப்ராடக்ட்ஸோட பொருள் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால நம்மளும் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட கடைசியாக வந்து ஐஃபோன் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 இந்த தாரிஃப் வர்றதுக்குள்ளே வந்து ஐஃபோன் வந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க இந்தியாவிலேருந்து. கிட்டத்தட்ட பெரிய அளவில் வந்து ஐஃபோன் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு நமக்கு அந்த தாரிஃபுக்கு முன்னாடி, அதாவது அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி தேதிக்கு முன்னாடி நம்ம வந்து பெரிய லெவலில் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். அது வருங்காலங்களில் அது மாதிரி ஃபார்மாவில் அவர் பெரிய அளவு கை வைக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கும் பெரிய அளவு தேவை ஃபார்மா. ஸோ ஏன்னா அவங்க நாட்டு அவங்க நாட்டு கன்சூமரை விட்டுட்டு வந்து பெரிய அளவில் அந்த இதை வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஹெல்த் கேர் இதில் வந்து கை வைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஃபார்மா வந்து நேற்று கொஞ்சம் ஓரளவு சில பங்குகள் நல்லாவே ஏற்றம் கொடுத்துருந்தது. ஃபார்மா துறை சேர்ந்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்ஸ் ஃபார்மாலாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது. நல்ல ஒரு அந்த வாங்கக்கூடிய ரேஞ்சில் நல்ல ஒரு ப்ரைஸ். அது மாதிரி அவங்கள பற்றி எஃப்ஐஸோட ஹோல்டிங்கும் நல்ல ஒரு ரேட் அதிகமாக இருக்குது. மேன் கைண்ட் எடுத்துனால அது மாதிரி இருக்குது. ஆதி ஃபார்மாவில் ஃபார்மா கம்பெனி அது மாதிரி ஜூப்ளின் இன்க்ரிவியா அந்த மாதிரி நெட்வோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அந்த பங்குகள்லாம். அதே மாதிரி நேற்று வந்து எஃப்ஐ வந்து செல்லிங்கில் இருந்திருக்காங்க. 1952 கோடி செல்லிங். எஃப்ஐ தப்பாக சொல்லிவிட்டேன். எஃப்ஐ வந்து நேற்று பையிங்கில் இருந்திருக்காங்க. 6066 கோடி ரூபா எஃப்ஐ பையிங். டிஇஸ் தான் வந்து செல்லிங். நேற்று 1952 கோடி நேற்று டிஇஸ் செல்லிங். அதே மாதிரி ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி ஃபாக்ஸ்கான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து பிளான்ட் அமைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது யோகி கவர்மெண்ட் கூட. ஸோ அவங்க மேக்ஸ் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி அமைப்பாங்க. கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்க ஜென்சால் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க நேற்று. அதே மாதிரி தாரில் லைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அவங்களோட ஆர்டர் புக் வந்து ஓரளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 மாதம் பார்த்தா ஆர்டர் புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,500 கோடி கிட்ட வந்து அவங்க கையில் ஆர்டர் புக் இருக்கிறதா வந்து நேற்று சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பங்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ரேட்டில் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஆர்டர் புக்கும் கிட்டத்தட்ட பெரிய அளவில் வச்சுருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 6,500 கோடி ரூபா தான். அதே மாதிரி ஜென்சால் இன்ஜினியரிங் வந்து அவங்க கொடுத்த இதில் சில ஃப்ராட்ஸ் இருக்கிறதா வந்து நேற்று அவங்க வந்து 927 கோடி ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்களேன், அது மிஸ்யூஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பூனேயில் ஒரு பிளான்ட் இருக்குது, அது மேனுஃபேக்சரிங் நடக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பூனே பிளான்ட் வந்து ஆக்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 97 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து டிஎல்எஃப்ல வாங்கியிருக்காங்க. அதுமாதிரி லோன்லேயும் வந்து டிஃபால்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா கிட்ட வந்து லோன் வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
உங்ககிட்ட கேஷை வந்து தேவையில்லாத ஒரு சிலருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா வந்து வந்து இது சொல்லியிருக்காங்க. ஒரு 780 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கேஷ் இது பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த பங்கு வச்சுருக்காங்க, கவனமாக இருங்க. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இறக்கம். இனி அந்த இறக்கத்தை இது பண்ணுறது தடுக்கிறதுக்கு இது ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்காங்க. அதையும் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ரொம்ப நல்லது. கேப் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 20 30 புள்ளி 40 புள்ளிகளுக்குள்ளே கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். மார்க்கெட் கிட்டத்தட்ட நீங்கள் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும், கொஞ்சம் ஏற்றம் இறங்க கிட்ட 100 புள்ளிகள் அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் 100 புள்ளிகள் கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றம் இருக்கலாம். நிறைய பங்குகள் இன்றைக்கி ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த கண்டினியூட்டி ரேலியில் வந்து பங்குகள்லாம் ஏற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா மார்க்கெட்டோடைய ஸ்டடி தெரியுது. நேற்று அது மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பையிங்கில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சில பங்குகள் வந்து நல்லா இறக்கத்தில் இருக்க பங்குகள்லாம் வந்து ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து அதாவது ஏற்றம்னா பெரிய அளவு ஏற்றம் கொடுக்கும். 2% 3% கண்டினியூஸாக ஏறினாலே அது ஒரு 10-15 நாள் 30% ஏற்றம் கொடுக்கும் இல்லையா? அதனால் அந்த நமக்கு 2% 3% பெருசாக தெரியாது. ஆனால் அந்த கண்டினியூஸாக பார்க்கும்போது அந்த 2-3% 2-3 வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது 15-20% கொடுக்கும். எப்பயுமே நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணும்போது தான் தெரியும். இன்ட்ராடேல நம்ம 10% 15% கொடுப்பான்னு எதிர்பார்ப்போம். நம்ம வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும்போது நீங்கள் ஏற்கனவே வந்து நேற்று 500 புள்ளிகள் ஏறி இருக்குது. அதுக்கு முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் மேலே ஏற்றம் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பீரியட் ஆகும்போது இல்லை அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும்போது என்ன ஆகும், சில பங்குகள் இறங்கும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த பங்கை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் உள்ள ஒலட்டையிலும் இருக்கும். ஸோ கீழேயும் மேலேயும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். நேற்று மாதிரி மார்க்கெட் வந்து ஸ்டடியாக இருக்கிற இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த பக்கம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் வாங்கி வச்சு விற்கிற மாதிரி நம்மளோட பிளான். அதனால் வந்து இறங்கினா ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து நமக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி 10% மேலே போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். மிட் கேப் பங்குகள், ஸ்மால் கேப் பங்குகள்னு பார்த்தோன்னா இன்னும் வந்து நிறைய பங்குகள் இன்னும் வந்து நல்ல ஒரு இறக்கத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் அந்த பங்குகள்லாம் வந்து இப்போ இந்த டைம் வந்து வாங்கக்கூடிய டைமாக அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த இறக்கம் வந்தாலும் வாங்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் கன்சாலிடேட் பீரியட் வந்து இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஐஃபோன் ஏற்றுமதி பண்ணாங்க, இங்கேருந்து போச்சுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த டேட்டா வந்து என்னென்னா ஃபாக்ஸ்கான் கம்பெனி தான் அந்த ஏற்றுமதி பண்ண கம்பெனி. $1.3 பில்லியன் வந்து இங்கேருந்து ஐஃபோன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரெக்கார்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து அனுப்பிச்சது. $1.3 பில்லியன் வந்து ஐஃபோன் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிருக்கு லாஸ்ட்டாக டேட்டா. அதாவது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போனது. அதேமாதிரி ஆப்பிள் வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறத வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறதா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு தான். அதே மாதிரி இன்னும் 20ஆம் தேதிக்குள்ளே, அதாவது இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே இன்னும் ஒரு விப்ரோ, இன்ஃபோசிஸ், அப்புறம் வந்து ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. Q4 ரிசல்ட். ஸோ முக்கியமான கம்பெனிகளோட ரிசல்ட் வந்து மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் கொடுக்கலாம். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த பங்குகள்லாம் ஏற்றம் கொடுக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இறங்கலாம். ஏன்னா அந்த பங்கு ஏற்றம் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இப்போ வந்து எப்படின்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாரும் சிலருக்கு வந்து இந்த ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சு அந்த பங்கு ஏற்றி விட்டுறாங்க. ரிசல்ட் வர நீங்கள் ஏறுன்னு பார்க்குறீங்க, அதை இறங்கும் அன்றைக்கி தான். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது அந்த பங்கெல்லாம். அதே மாதிரி கனடாவை நேற்று வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு நாங்களும் வந்து எந்த ஒரு டாரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நாங்களும் வந்து நீங்கள் கவுண்டர் டாரிஃப் போட மாட்டோம் ஒரு 6 மாத காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கனடா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜென்சல் இன்ஜினியரிங் பார்த்து சொன்னோம் இல்லையா? அதில் வந்து செபி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஃபாரன்சிக் ஆடிட் பண்ண போகிறதா. அதனால் வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட்டர் வச்சாங்க இல்லையா? அதை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஃபாரன்சிக் ஆடிட் எடுக்கிற ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே சப்மிட் பண்ணவும் வந்து செபி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஐஆர்இடி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து அது பண்ணி 337 கோடி ரூபா லாபம் காமிச்சதை வந்து இந்த வருஷம் 501 கோடி ரூபா லாபம் காமிச்சிருக்காங்க. 48.7% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நேற்று நிஃப்டியில் இடம்பெற்ற பங்குகள் 50 பங்குகளில் 2 பங்குகள் மட்டும்தான் வந்து நேற்று வந்து ரிட்டர்ன் இருந்தது. மீதி வந்து கிட்டத்தட்ட எல்லா பங்குகளும் இது ஒரு அட்வான்ஸில் தான் இருந்தது. அதில் வந்து 4 பங்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட நேற்று வந்து 200 புள்ளிகள் மேலே ஏற்றி கொடுத்துருந்தது.
அதில் வந்து HDFC பேங்க் பார்த்தோன்னா ஒரு 96 புள்ளிகள், ICICI பேங்க் ஒரு 57 புள்ளிகள், L&T ஒரு 38 புள்ளிகள், ரிலையன்ஸ் ஒரு 32 புள்ளிகள். இந்த இதை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் கிட்ட ஆகும். 200 புள்ளிகள் இந்த 4 பங்குகள் மட்டும் நேற்று வந்து மார்க்கெட்டை வந்து பெரிய லெவலில் நிஃப்டி வந்து ஏற்றி கொடுத்தது. மார்க்கெட் ஓரளவு ஸ்டடியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பங்குகளை கவனிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது, ஆப்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்து அது வந்து ஹெல்த்துக்கும் எப்பயுமே வந்து ஒரு பாதிப்பு தான். ஸோ ஒரு நல்ல பங்குகளை வாங்கி வச்சு லாங் டைம் கவனிங்க. ஸோ நம்பர் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா புக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம பைசாவை லாஸ் ஆகாமல் வந்து பண்ணுற ட்ரேட் அது. அதேமாதிரி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில பங்குகள் வந்து ஒரு நல்லா ஆக்டிவாக இருக்க நேற்று வந்து வால்யூம் அதிகரிச்ச பங்குன்னு பார்த்தோன்னா இது ஆனந்த்ராஜ், மசாகாண்டா, டேட்டா பேட்டர்ன்ஸ், சாயில் லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் வந்து நேற்று வந்து ED பேரி, KEC இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் வந்து அதேமாதிரி சோனா BLW ப்ரிசிஷன், LG எக்யூப்மெண்ட்ஸ், JK டயர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து நேற்று வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி கெயின்ஸ் டெக்னாலஜி பார்த்தோன்னா இது நல்ல ஒரு வால்யூம் கிட்டத்தட்ட ஒரு 8% மட்டும் அதில் ஏற்றம் கொடுத்துருந்தது நேற்று கெயின்ஸ் டெக்னாலஜி. அதேமாதிரி பார்த்தோம் 1.1 சொல்யூஷன் அப்படின்ற பங்கில் வந்து ப்ரொமோட்டர் வழின்னு போன கடந்த 2 குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ Q3 பார்த்தோம் அப்படின்னா 16.53% வந்து FISோட ஹோல்டிங் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் Q3 வந்து ஒரு நல்ல ஒரு 3% வந்து 16% வந்து அவங்க FIS வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிஎஸ்ட வந்து ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ 0.72% தான் இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 31% இருக்குது. ப்ரொமோட்டர்கிட்ட ஒரு 51% கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக பார்த்தா கடந்த வருஷம் Q4 ரிசல்ட் பதிவு பண்ணியிருக்கிறத பார்த்தா 21 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேஷ் ரிசர்வ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. 322 கூட கேஷ் வச்சுருக்காங்க. டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 81 கோடி ரூபாய்க்கு டெப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து கண்டினியூஸாக ஒரு அப்பர் சர்க்யூட் வர மாதிரி தெரியுது. ஸோ அப்பர் சர்க்யூட்டில் அந்த ஃபீஸ் வேல்யூ பார்த்தா ₹2 அந்த பங்கில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அதேமாதிரி வெயிலுக்கு வந்து கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீசன் வரும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த ரெடி பண்ணுற கம்பெனி எல்லா பங்குகளுமே கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஏற்றம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா வால்டம் அப்புறம் தாரில் இந்த மாதிரி அப்புறம் வந்து ஆல்ஃபா இதெல்லாம் வந்து நேற்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. அதேமாதிரி ஃபர்டிலைசர் பங்குகளும் வந்து கடந்த ஒரு சில நாளுக்கு நல்ல ஒரு நேற்று கூட பாரதிக் பாஸ்பேட் நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் சம்பல் ஃபர்டிலைசர் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. மேங்களூர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் அதுவும் ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அதுவும் ஒரு அளவு ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கம்பெனியோட பங்குகள்லாம் ஓரளவு ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹோட்டல் பங்குகள், அப்புறம் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE அது வந்து நேற்று ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்து 5% ஏற்றம் கொடுத்துருந்தது. அதேமாதிரி சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், பூனாவாலா ஃபின்கார்ப், SBI கார்டு, ராம்கோ சிமெண்ட், ஈச்சர் மோட்டர்ஸ், HDFC பேங்க் நேற்று கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. 3% கிட்ட அதிகரிச்சிருந்தது பங்கும். அதேமாதிரி APL அப்போலோ டியூப்ஸ், சம்பல் ஃபர்டிலைசர், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த பங்குகள்லாம் நேற்று சார்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கே சொல்லப்பட்ட பங்குகள்லாம் வந்து எதுவும் வந்து பை அண்ட் செல் கால் கிடையாது. நீங்கள் அது பை அண்ட் செல் கால் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ இருந்தால் யாராவது செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுட்டு அதை வந்து பை பண்ண வேண்டாமா அப்படின்றத சஜஸ்ட் கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.